ஆன்மீக பக்தர்களுக்கு எங்களுடைய வணக்கம். இன்றைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆடிப்பூரம் இந்த வருடம் திங்கட்கிழமை 28ஆம் தேதி வருகின்றது. இந்த ஆடிப்பூரத்தன்று நாம் வீட்டில் எப்படி அம்பாளை வழிபாடு செய்யலாம், அப்படி செய்தால் என்ன பலன்கள் கிடைக்கும், யார் கண்டிப்பாக இந்த பூஜையை செய்ய வேண்டுங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அதற்கு முன்னாடி நாம் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு ஆன்மீகம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றது. அப்படி ஆன்மீகத்துக்குரிய இறைவனை நாம் எப்படி பூஜை செய்வது, வழிபாடு செய்வது, அது மட்டும் இல்லைங்க, என்னென்ன பரிகாரங்கள் செய்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்குங்கிறதையும் எங்கள் சேனலில் நிறைய சொல்லிட்டு வரேங்க. அதோடு சேர்த்து ஆன்மீக கதைகள், புராணங்கள், ராசி பலன்கள் இந்த மாதிரி நிறைய இருக்குது எங்கள் சேனலில். அதை கேட்கணுன்னா எங்கள் சேனல் தமிழ் மருத்துவத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஆடி மாதம் என்பது எல்லாருக்குமே தெரியும், பக்தி மிகுந்த மாதம். இந்த மாதத்தில் நிறைய விசேஷங்கள் வருகின்றது. அதில் முக்கியமான விசேஷமாக இந்த ஆடிப்பூரமும் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆடி மாதம் முழுவதுமே நாம் அம்பாளை வழிபாடு செய்து வருகின்றோம். அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்திலும் பூரம் நட்சத்திரம் வந்தாலும் ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த நாளை தான் நாம் ஆடிப்பூரம் என்று சொல்கின்றோம். இந்த ஆடிப்பூரமான 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாரான ஆண்டாளை போற்றும் நாளாக ஆண்டாள் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. மகாலட்சுமியின் அவதாரமாக இருக்கும் ஆண்டாளைத்தான் இன்றைய நாளில் கொண்டாட இருக்கின்றோம். ஏனென்றால் ஆண்டாள் ஆடி மாதத்தின் பூர நட்சத்திரத்தில் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சிறப்புமிக்க ஆடிப்பூரம் இந்த வருடம், அதாவது 2025 திங்கட்கிழமை 28ஆம் தேதி வருகின்றது. சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த திங்கட்கிழமை என்று இந்த ஆடிப்பூரம் வருகின்றது. பூரம் நட்சத்திரம் எப்போது பிறக்கிறது என்றால் ஜூலை 27ஆம் தேதி மாலை 6:55 மணிக்கு பிறந்து விடுகிறது. ஆனால் ஒரு நாள் சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்கிறதோ அந்த திதியே அந்த நாளில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதன்படி 28ஆம் தேதி தான் சூரிய உதயத்தில் பூரம் நட்சத்திரம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதனால் ஆடிப்பூரம் 28ஆம் தேதி தான் கொண்டாடப்படுகிறது. பூரம் நட்சத்திரம் 27ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி இரவு 8 மணி வரை உள்ளது. இதில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாளான திங்கட்கிழமை மட்டுமின்றி விநாயகருக்கு உகந்த சதுர்த்தி திதியிலும் வருகின்றது. அதனால் சிவன், விநாயகர், ஆண்டாள் ஆகிய 3 பேருக்கும் உகந்த நாளாக இந்த நாள் வருகிறது. என்ன சிறப்புகள்னு பார்க்கலாம். அதாவது இந்த ஆடிப்பூர நன்னாளில் தான் தேவலோகத்தில் அனைத்து தேவியருக்கும் வளைகாப்பு விழா நடத்தப்படுவதாக புராணங்களில் கூறப்படுகிறது. அடுத்த சிறப்பு என்னன்னா, பங்குனி உத்திரத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெற்ற பிறகு இந்த வளைகாப்பு விழா இன்று நடத்தப்பட்டதாகவும் ஒரு ஐதீகம் உள்ளது. இந்த ஆடிப்பூரம் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதற்காக ஒரு சிறிய கதை இருக்கிறது, நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இந்த சிறப்புமிக்க ஆடிப்பூரம் ஆண்டாளின் கதையை எடுத்து கூறுகிறது. ஆண்டாள் ஸ்ரீவல்லிபுத்தூரில் பிறந்தவர். கோதாதேவி என்று அழைக்கப்படும் ஆண்டாள் குழந்தையாக ஸ்ரீவல்லிபுத்தூரில் உள்ள கோவில் தோட்டத்தில்தான் கண்டெடுக்கப்பட்டார். இவர் அந்த கோவிலின் தலைமை அர்ச்சகரான பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்டார். அதனால் ஆண்டாள் சிறு வயதிலிருந்தே விஷ்ணுவின் பக்தராக வாழ்ந்தார். ஆண்டாள் ரொம்ப தீவிரமான விஷ்ணு பக்தர். அதனால் தினமும் தான் பறித்த பூக்களை கொண்டு மாலை தொடுத்து அதை விஷ்ணுவிற்கு அணிவித்து தூய்மையான அன்புடனும் பக்தியுடனும் அவரை வணங்கிட்டு வந்தார்கள். அது மட்டுமில்லை, ஆண்டாள் தன்னை ரங்கநாதரின் மணமகளாக கருதி அவருடன் ஐக்கியமாக வேண்டும் என்ற ஏக்கத்தை திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி என்ற நூலில் தனது கவிதைகளாக வெளிப்படுத்தியதாக புராணம் கூறுகிறது. ஆண்டாளினோட கவிதைகள் பார்த்திங்கன்னா மத உணர்வுகளாகவும் இருக்கும், உணர்ச்சிகள் நிறைந்தவைகளாகவும் இருக்கும். இப்படி ஆண்டாளின் பக்தியையும் அருளையும் பெரும் நோக்குடன் ஆடிப்புரம் திருவிழா கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா, அதாவது கோவில்களில் ஆண்டாள் மற்றும் அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவார்கள். அதாவது ஆண்டாள் மற்றும் அம்பாளை பல்லக்கில் தூக்கி ஊர்வலமாக எடுத்து செல்வார்கள். விஷ்ணுவுக்கு ஆண்டாள் திருமஞ்சனம் செய்வது திருவிழாவின் சிறப்பம்சமாகும். அதைத்தான் ஆண்டாள் கல்யாணம் என்று சொல்வார்கள். இதை பார்ப்பதற்கு நமக்கு கோடி புண்ணியம் வேண்டும். அதே மாதிரி இந்த நாளில் அம்மனுக்கு கோவில்களில் வளைகாப்பு நடத்துவார்கள். இந்த வளைகாப்பில் சாற்றப்பட்ட வளையல்கள் திருமணமான பெண்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. இந்த வளையல்களை அணிவதாலும் வீட்டில் வைத்து வழிபடுவதாலும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது நம்பிக்கை. அதே மாதிரி இந்த நாளில் பார்த்திங்கன்னா, சில பேர் அம்மனுக்கு காய்கறிகள், பழங்கள், பூக்கள் வைத்து அலங்காரம் செய்வாங்க. சில பேர் ரூபாய் நோட்டுகள் கூட வைத்து அலங்காரம் செய்வார்கள். எல்லா கோவில்களுமே சிறப்பு அர்ச்சனைகளும் பூஜைகளும் நடைபெறும். முக்கியமாக திருமணமாகாத பெண்கள், அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாத பெண்கள் எல்லாமே இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக
அம்பாள் தரிசனம் மற்றும் அம்பாள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். இந்த சிறப்புமிக்க நன்னாளில் எப்படி நாம் அம்பாளை கோவிலிலும் வீட்டிலும் கொண்டாடலாம்ங்கிறத நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. கோவில்களில் ஆண்டாளுக்கு பட்டு புடவை, நிறைய நகைகள், பல வண்ண மாலைகள் ஆகியவற்றால் அலங்காரம் செய்திருப்பார்கள். அதை நாம் கண்கார கண்டு தரிசனம் செய்துவிட்டு அங்கு வரும் பெண்களுக்கு வளையல் தானமாக கொடுக்க வேண்டும். ஆண்டாளுக்கு நள்ளிரவு வரை நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த நாளில் ஆண்டாளுக்கு சிவப்பு நிற மலர்கள், சிவப்பு நிறத்தில் இருக்கும் வஸ்திரம், வளையல் ஆகியவற்றை சாற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். துளசி மாலைகள் நீங்கள் சாற்றி வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி அன்றைக்கு நீங்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வளையல்களை கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுப்பதனால் உங்கள் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் தீரும், நிம்மதியுடனும் சந்தோஷமாகவும் உங்கள் வாழ்க்கை அமையும். அதே மாதிரி நீங்களும் கோவில்களில் பிரசாதமாக கொடுக்கும் வளையல்களை வாங்கி அணிந்து கொள்ள வேண்டும். இதனால் என்ன ஆகும்னா மாங்கல்ய பலம் அதிகரிக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும், திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். அதே மாதிரி அன்றைக்கு என்னால் கோவிலுக்கு செல்ல முடியாதுங்க, வீட்டிலேயே எப்படி வழிபாடு செய்வதுங்கிறத கேட்டிருந்தீங்க. அதையும் நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அதாவது கோவிலுக்கு செல்ல முடியாத பெண்கள் வீட்டிலேயே நீங்கள் இந்த ஆடிப்பூர வழிபாட்டை செய்யலாம். எப்படின்னா, அன்றைய தினம் திங்கட்கிழமை நீங்கள் காலையிலே நேரமாக எழுந்திரித்து வீடு வாசலெல்லாம் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வாசலில் நீங்கள் சாணம் இருந்தால் சாணம் தெளித்து கொள்ளலாம், இல்லைன்னா தண்ணீரை தெளித்து கொண்டு கோலம், அழகான கோலம் போட்டுங்க. தாமரை கோலம் போட்டால் ரொம்ப நல்லது. அதன் பிறகு சுத்தமாக குளித்துவிட்டு நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். மாயிலை இருந்துச்சுன்னா நீங்கள் மாயிலை தோரணம் கட்டிக்கொள்ளலாம். அதன் பிறகு பூஜை அறைக்கு சென்று நீங்கள் பூஜை அறையெல்லாம் சுத்தம் செய்துவிட்டு உங்கள் வீட்டில் ஒரு மணப்பலகையை கிழக்கு மேற்காக போட்டு அதன் மீது மாக்கோலம் போட்டு சிவப்பு நிற துணி இருந்தால் அதை விரித்து கொள்ளலாம். சிவப்பு நிற துணி இல்லைன்னா நீங்கள் இந்த மாக்கோலத்தோட விட்டுருங்க. அதன் பிறகு அந்த மணப்பலகையில் நீங்கள் உங்கள் வீட்டில் ஆண்டாள் படம் இருந்தால் ஆண்டாள் படம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி தாயார் படம், இல்லைன்னா அம்பாள் படம் சிலை வைக்கலாம். அந்த படத்தை நல்லா சுத்தம் செய்துவிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்யுங்கள். அதே பார்த்து நிறைய பேர் வளையல் மாலைகள் போடுவாங்க. அது மாதிரி நீங்கள் வளையல் மாலை போடுறீங்கன்னா நிறைய வளையல் வாங்கி நல்லா கோர்வையாக கோர்த்து நீங்கள் வளையல் மாலை கூட அந்த படத்திற்கு போடலாம். அதன் பிறகு அம்மன் படத்திற்கு முன் வளைகாப்பிற்கு சீர் வைப்பது போல சந்தனம், குங்குமம், வளையல், அக்ஷதை பூ ஆகியவற்றை தனித்தனி தட்டுகளில் நிரப்பி வைத்துக் கொள்ளவும். அதன் பிறகு அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக ஏதோ ஒரு பிரசாதத்தை தயாரித்து கொள்ளவும். சர்க்கரை பொங்கல், பாயசம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று தயாரித்து அம்பாள் முன் வைத்து கொள்ளவும். அதன் பிறகு அம்மனுக்குரிய மந்திரங்கள், ஸ்லோகங்கள், திதி, முக்கியமாக ஆண்டாள் ஸ்லோகம், ஆண்டாள் அஷ்டோத்திரம், அபிராமி அந்தாதி, இது ஏதோ ஒன்று நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். அதன் பிறகு தீபம் தூபம் காட்டி அக்ஷதை பூ ஆகியவற்றை அம்மனின் காலடியில் போட்டு வழிபட வேண்டும். அம்மனின் வழிபாடெல்லாம் முடிந்த பிறகு கடைசியாக ஆராத்தி கரைத்து திருஷ்டி எடுக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் திருமணமாகாத பெண்கள் இருந்தாலோ இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் இருந்தாலோ, உங்கள் வீடு மட்டும் இல்லைங்க, உங்கள் உறவினர்கள், அக்கம் பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த பெண்களை வீட்டிற்கு அழைத்து இந்த பூஜையை செஞ்சு பாருங்கள். அவங்களும் பலன் பெறுவார்கள், உங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள், திருமணமாகாத பெண்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா உங்கள் பக்கத்து வீட்டில் யாராச்சும் உறவினர்கள் இந்த ஆடிப்புறம் பூஜையை செய்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு இந்த பூஜையை எடுத்து செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். அந்த வழிபாடை எப்படி செய்யலாம் நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அதாவது நம்ம அம்பாளுக்கு ஆராத்தி எடுத்துட்டோம். அதன் பிறகு என்ன செய்யறோன்னா, அந்த அம்பாள் படத்தை திரும்பவும் நீங்கள் அந்த பூஜை அறையிலே வச்சுருங்க. மணப்பலகை எடுக்காதீங்க, அந்த மணப்பலகை அங்கேயே இருக்கட்டும். அந்த மணப்பலகையில் உங்கள் வீட்டில் யாருக்கு திருமணம் ஆக வேண்டுமோ இல்லை குழந்தை வர வேண்டுமோ அந்த பெண்களை அந்த மணப்பலகையில் அமர வைத்து நீங்கள் அந்த அம்பாளுக்கு என்னென்னலாம் செய்கிறீங்களோ அதே மாதிரி செய்ய வேண்டும். அதாவது முக்கியமாக நலுங்கு வைக்க வேண்டும். ஒற்றைப்படை வரிசையில் பெண்களை அழைத்து கொள்ளுங்கள். அதாவது 3, 5, 7, 9 இந்த மாதிரி பெண்களை அழைத்து அந்த மணப்பலகையில் அமர்ந்திருக்கும் பெண்ணுக்கு நீங்கள் நலுங்கு வைக்க வேண்டும். நலுங்குன ஒன்றும் இல்லைங்க, அவங்களுக்கு கன்னத்தில் சந்தனம் குங்குமம் தடவி அவர்களுக்கு அரிசி அச்சதை போட்டு அவர்களுக்கு ஆராத்தி காட்ட வேண்டும். வளையல் இருந்தால் கூட அவங்களுக்கு நீங்கள் போட்டு விடலாம். அதன் பிறகு அந்த பெண்ணை அப்படியே எந்திரிக்க சொல்லி பூஜை அறையில் இருக்கும் அம்பாளிடம் வேண்டிக் கொண்டு அவர்கள் முன் விழுந்து வணங்க வேண்டும். குழந்தை பாக்கியத்திற்காக செய்யும் பெண்கள் என்றால் அந்த பெண்ணோட சேலையின் முந்தானியை விரிக்கச் சொல்லி அதில் நீங்கள் வெற்றிலை பாக்கு, தேங்காய், பழம் வைத்து அப்படியே அந்த முந்தானியை சுருட்டி எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போகலாம்.
அந்த பெண் என்ன செய்யணும்னா அவங்க வீட்டு பூஜை அறையில் அவங்க வாங்கிட்டு வந்த தேங்காய், பழம், அந்த வெற்றிலை பாக்கெல்லாம் வைத்து அம்பாளுக்கு பூஜை செய்ய வேண்டும். பூஜையெல்லாம் முடித்த பிறகு அந்த தேங்காய் என்ன செய்வதுன்னா, நீங்கள் மறுநாள் அந்த தேங்காயை இனிப்பு பலகாரம் செய்து கொள்ளலாம். தயவு செய்து கார பலகாரமும் இல்லை நீங்கள் வழக்கமாக செய்வீங்கள சமையலுக்கு, அதுக்கும் பயன்படுத்தக்கூடாதுங்க. இந்த பூஜை செய்வதனால் என்ன பலன் கிடைக்கும் என்றால், அதாவது நீங்கள் அம்பாள் இருந்த இடத்தில் நீங்களும் போய் அமர்ந்து அவர்களுக்குரிய பூஜையை நீங்களும் பெற்றுக்கொள்கிறீர்கள். அதனால் என்ன நடக்கும்னா, நீங்கள் கேட்ட வரத்தை அம்பாள் உங்களுக்கு அள்ளித் தருவார். அதனால் இந்த பூஜையை எல்லா பெண்களும் வீட்டில் செய்ய வேண்டும். அடுத்து குழந்தை இல்லாத பெண்கள், அதாவது கோவிலில் போய் இந்த பரிகாரத்தை செய்யுங்க, உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். எப்படின்னா, குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் என்கிற பெண்கள், அதாவது உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் அம்பாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும். அங்கு குளிப்பதற்கு வசதி இருந்தால் நீங்கள் குளித்து ஈரப்புடவையுடன் இதை செய்ய வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் வீட்டிலிருந்தே ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு போய்க்கிங்க, அங்கே போய் நீங்கள் உங்கள் உடம்பை நினச்சிக்குங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் ஈரப்புடவையில் தான் செய்ய வேண்டும். அந்த ஈரப்புடவையுடனே நீங்கள் அம்பாளை நினைத்து, எனக்கு குழந்தை வர வேண்டும் தாயே என்று அவர்களை நினைத்து அந்த கோவிலை 3 முறை சுற்றி வர வேண்டும். இல்லை என்றால் அம்பாள் கோவிலில் எப்படியுமே மரம் இருக்கும், அரச மரம் இருக்கும், இல்லைனா வேப்ப மரம் இருக்கும். அந்த மரத்தை நீங்கள் 3 முறை சுற்றி வர வேண்டும். அதன் பின்பு உங்கள் சேலையின் முந்தானையிலிருந்து சிறிதளவு கிழித்து அதில் ஒரு கல் அல்லது மஞ்சள் கிழங்கு வைத்து அம்பாளை நினைத்து அந்த மரத்தில் கட்டிவிடவும். கட்டும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை நினைத்து நீங்கள் கட்ட வேண்டும். குழந்தை வரம் வேண்டும் நினைக்கின்ற பெண்கள் கண்டிப்பாக இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் நீங்கள் அம்மன் கோயிலில் இருக்கும் மரத்திற்கு வளையல் கட்டி விடலாம். இல்லைன்னா அந்த கோவிலில் இருக்கும் தொட்டிலெல்லாம் இருக்கும்லங்க, அதையும் கூட நீங்கள் வாங்கி கட்டலாம். அதே மாதிரி இந்த நாளில் உங்கள் வீட்டில் நீங்கள் திருப்பாவை, லலிதா நமஸ்காரம் கண்டிப்பாக கேட்க வேண்டும். அடுத்து இன்றைய தினம் உங்களால் முடிந்த அளவுக்கு மற்ற பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல்கள் வாங்கி கொடுங்க. உங்களுக்கு அம்மன் உறுதுணையாக இருப்பார். இந்த நாளில் மனம் போல மாங்கல்யம் அமையவும், மங்களங்கள் நிலைக்கவும், குழந்தை பாக்கியமும் கிடைக்கவும் ஆடிப்பூரம் அன்று அம்மனை வழிபாடு செய்து வாருங்கள். அம்மனின் அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த பக்தி மிகுந்த ஆடி மாதத்தில் நிறைய விசேஷங்கள் வருகின்றன. இந்த விசேஷங்களில் எப்படி நாம் அம்பாளை வழிபாடு செய்து அவரின் அருளை பெறலாங்கிறத டீட்டெயிலாக ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிட்டு வரேங்க. அதை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் தெரிந்திராத ஆன்மீக தகவல்கள், பூஜைகள், பரிகாரங்கள், இறைவனின் புராண கதைகள் மற்றும் ராசி பலன்கள் நிறைய எங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குங்க. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்தால் நமக்கும் நல்லதே நடக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.